அக்ரிவிட்டா ப்ராடக்ட்லேருந்து வாழைப்பூ சூப்பு பொடி பண்ணியிருக்கேன். இந்த வாழைப்பூவை வந்துட்டு நம்ம ஆஞ்சி க்ளீன் பண்ணி அதை சுத்தப்படுத்தி நம்ம சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்கு டைம் இல்லை இப்போல்லாம். ஓடிட்டுருக்கோம். அந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணவும் தெரியாதெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை வந்துட்டு நம்ம உணவுப் பொருளாக தயார் பண்ணியிருக்கோம். இந்த வாழைப்பூவில் வந்துட்டு நிழலே உலர்த்தி சூப்பு பொடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு எல்லாமே இதில் போட்டாச்சு. மஞ்சத்தூள்லேருந்து எல்லாமே போட்டாச்சு. அப்படியே சுடுதண்ணியில் போட்டு ஆற்றி கூட குடிச்சிக்கலாம். இதோட சத்து நம்மளுக்கு முழுக்க அப்படியே கிடைக்கும். துவர்ப்பு வந்து நம்மளுக்கு உடம்புல ஹீட்டு குறைக்கும், உடம்போட ஹீட்டு குறைக்கும். கல்லீரல் கணையத்தோட வேலையை வந்துட்டு செய்யறதுக்கு உதவும். சுகர்காரங்களுக்கு வந்து துவர்ப்பு ரொம்ப தேவைன்றதுனால இது சுகர் இருக்கவங்க இதை குடிச்சாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இது வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 200 ml தண்ணிக்கு 1/4 ஸ்பூன் இந்த சூப்பு பொடியை போட்டு கொதிக்க வச்சு லைட்டாக ஆற வச்சு குடிச்சிக்கலாம். அப்படியே குடிச்சிக்கலாம். இதில் சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கணும் தேவையாக இருக்கிறவங்க, இல்லை அப்படியே குடிக்கலாம். இதை டைமே கிடைக்கல அப்படின்னா சுடுதண்ணியில் ஆற்றி அப்படியே குடிச்சிக்கலாம். கொதிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை. இது ஒரு நாளைக்கு 2 டைம் எடுத்துக்கலாம். டைம் கிடைக்காதவங்க ஒரு டைம் எடுத்துக்கலாம். ரெகுலராக இதை சாப்பிட்டுட்டு வரக்குள்ள ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு 10 days ரெகுலராக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். சின்ன பசங்களுக்குமே கொடுக்கலாம். அந்த பொடி ரொம்ப நல்லது.